இமோஷ்னல் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது, நமக்கு எல்லாருக்குமே இருக்குது. உணர்வுபூர்வமான ரிலேஷன்ஷிப் நம்ம எல்லாருக்கும் இருக்குது. இதில் எல்லாத்துலேயுமே ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட் தெரிஞ்சவங்க அந்த லிமிட்டில் நின்றுட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. மனசை எங்கே விட்டு கொடுத்துருக்க கூடாதோ அங்கே நீங்கள் மனசை விட்டு இருக்கலாம். உடல் ரீதியாக எந்த பாவம் நடக்கலை என்பதனால அது பாவம் அல்லாமல் அல்ல. சில டைம் இதை நம்ம பெரிய ஒரு விஷயமா எடுத்திருக்க மாட்டோம். நம்மளுக்கு பாவம் அப்படின்னா உடம்பினுடைய பாவம் தான் பாவம் நினைக்கிறோம். ஆனால் ஒரு கிறிஸ்தவனுக்கு, கிறிஸ்தவை அறிந்தவளுக்கு இதற்கு அப்பாற்பட்டும் இருக்கு பாவங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான ஆசீர்வாதங்களுக்கு தடை. நீங்கள் உணர்ச்சிகள் எங்கு பரிமாறக்கூடாதோ அங்கு பரிமாறி இருக்கலாம். And these will block your blessings. இதை உங்களுக்கு தடைப்படுத்துவது ஆண்டவர் அல்ல. ஆனால் நம்ம யாருக்கு எதிராக திரும்புவோம் தெரியுமா? ஆண்டவருக்கு எதிராக திரும்புவோம். ஆண்டவரே நான் எந்த பாவம் செய்யலையே நம்ம சொல்லுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, திருவசனங்கள் 28 முதல் 36 முடிய. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக்கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார். அவர் வேண்டிக் கொண்டிருந்த போது அவரது முகத்தோற்றம் மாறியது. அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது. மோசே, எலியா என்னும் இருவர் அவரோடு பேசிக் கொண்டிருந்தனர். மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் எருசலேமில் நிறைவேற வேண்டியிருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் தூக்க கலக்கமாய் இருந்தார்கள். அவர்கள் விழித்த போது மாட்சியோடு இலங்கிய அவரையும் அவரோடு நின்ற இருவரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து சென்றபோது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கொன்றும் மோசேக்கொன்றும் எலியாவுக்கொன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்று தாம் சொல்வது இன்னதென்று தெரியாமலே சொன்னார். இவற்றை அவர் சொல்லி கொண்டிருக்கும்போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அம்மேகம் அவர்களை சூழ்ந்த போது அவர்கள் அஞ்சினார்கள். அந்த மேகத்தினின்று, இவரே என் மைந்தர், நான் தேர்ந்து கொண்டவர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அந்த குரல் கேட்ட பொழுது இயேசு மட்டும் இருந்தார். தாங்கள் கண்டவற்றில் எதையும் அவர்கள் அந்நாட்களில் யாருக்கும் சொல்லாமல் அமைதி காத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசர்களே, உண்மையாகவே இந்த திருப்பலியிலும் ஆராதனையிலும் இந்த ஆன்மீகத்திலும் கண்டிப்பாக ஒரு பொருள் உண்டு. தெர் இஸ் அ பிளெஸ்ஸிங், தெர் இஸ் அ பிளெஸ்ஸிங். ஆண்டவர் நல்லவர் என்றால் ஒரு குறையுமின்றி நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். தடை போட்டது ஆண்டவர் அல்ல. சினைக்கும் பாருங்களேன், நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய மகன் இவன், இவனுக்கு செவி சாயுங்கள். பைபிளில் 2 ஆதாம் உண்டு, 2 ஏவாள் உண்டு. பைபிளில் 2 ஆதாம் உண்டு, 2 ஏவாள் உண்டு. பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆதாம் ஏவாள் நமக்கு தெரியும். புதிய ஏற்பாட்டிலையும் புதிய ஒரு ஆதாம் உண்டு, புதிய ஒரு ஏவாள் உண்டு. புதிய ஒரு ஆதாம், புதிய ஏவாள். இந்த புதிய ஆதாமும் புதிய ஏவாளும் வெளிப்படையாக வருகின்ற ஒரு இடம்தான் கானாவூர் திருமணம். வெளிப்படையாக ஆதாம் ஏவாளாக வெளிப்படுகின்ற ஒரு இடம் கானாவூர் திருமணம் தான். திருமணத்தில் தான் ஆதாமும் ஏவாளையும் வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து அங்கு இருப்பது ஒரு மகனாக, ஒரு மனிதனாக மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்து கடவுளாக வெளிப்படுகின்றார். அதனால தான் இந்த கானாவூர் திருமணம் முடியும் பொழுது என்னுடைய கடைசியில் என்ன தெரியுமா இருக்கும்? அவர்கள் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர்னு இருக்கும். அவர் தமது மாட்சியை வெளிப்படுத்தினார், அவர்கள் அவரிடம் நம்பிக்கை கொண்டார்னு சொல்லி யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம் 11வது வசனத்தில் இருக்கும். அவர்கள் இயேசு கிறிஸ்து அவருடைய மாட்சியை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துனுடைய மாட்சி என்ன?
மனிதனாக மட்டும் பிறந்ததல்ல, மனிதனாக இருக்கும் இயேசு கிறிஸ்து கடவுள் என்று தன்னை வெளிப்படுத்துகிற இடம் திருமணத்தினுடைய இடம். அதை கண்ட பொழுது சீடர்கள் அவரை நம்பிக்கை கொண்டனர். அப்போ இயேசு கிறிஸ்து தன்னை அங்கு கடவுளாக வெளிப்படுத்துகிறார். அதனால் தான் கடவுளாக அங்கே வெளிப்படுத்தும் பொழுது புதிய ஆதாமாக வந்தவர் ஒரு கேள்வி கேட்குறாரு மாதா கிட்ட. சரி, அவங்களுக்கு அந்த ரசம் தீர்ந்துச்சுன்னா உனக்கும் எனக்கும் என்ன? கூப்பிடுற வார்த்தை என்ன? பெண்ணே. பெண்ணே, உனக்கும் எனக்கும் என்ன? இது எதை குறிக்கிறது தெரியுமா? பழைய ஒரு ஆதாம், பழைய அந்த ஏவாள். அந்த திருமணத்தின் போது அந்த ஆதாம் அந்த ஏவாளை அந்த திருமணத்திற்கு பிறகு ஒரு பாவம் நுழைஞ்ச பொழுது சொன்னார், உனக்கும் எனக்கும் என்ன? ஏனெனில் நீ கடவுளை கீழ்ப்படியவில்லை, கடவுளை கீழ்ப்படிய என்னை அனுமதிக்கவும் இல்லை. அன்னைக்கு அந்த ஏவாள் சொல்கிறாங்க, இந்த பார், இந்த பழத்தை நான் சாப்பிட்டுட்டேன், இந்த பழத்தை நீ சாப்பிடு. ஆதாம் கடவுளை கீழ்ப்படிய, அந்த மனிதன் கடவுளை கீழ்ப்படிய அவள் சொல்லி கொடுக்கவில்லை. என்னை கீழ்ப்படி அப்படின்னு சொன்னால் அந்த மனைவி. ஆனால் ரெண்டாவது மனைவியான திரு அவை, அதனுடைய குறிப்பாக நிற்கிற அன்னை மரியாள் சொல்கிறாங்க, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டதுன்னு சொன்ன பொழுது அதனுடைய ஒரு நினைவு ஏசிங்க கொண்டு வராரு. எனக்கும் உனக்கு என்ன உறவு சொல்லு பார்க்கலாம். மாதா என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அவர் சொல்வதை கீழ்ப்படியுங்கள். திருமணத்தில் இருக்க வேண்டிய, குடும்ப வாழ்க்கையில் இருக்க வேண்டிய, அது பெற்றோர் பிள்ளை உறவாக இருக்கலாம், கணவன் மனைவி உறவாக இருக்கலாம், சகோதர சகோதரி உறவாக இருக்கலாம். இந்த மனித உறவில் இருக்க வேண்டிய ஒரு உறவை அன்னை மரியாள் சொல்கிறாங்க, இவருக்கு கீழ்ப்படியுங்கள். அப்போ திருவை யாருக்கு கீழ்ப்படிந்து திரு அவையினுடைய எல்லா நிகழ்வுகளும் இருக்கணும்னா அது இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தாக இருக்க வேண்டும், இறைவனுக்கு கீழ்ப்படிந்தாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய எல்லா சொல், எல்லா செயலும், எல்லா சிந்தனையும் என் கடவுளுக்கு உட்பட்டு கீழ்ப்படிந்திருக்க வேண்டுமானால் திருமணம் என்னும் ஒரு நிகழ்வில் அந்த கீழ்ப்படிதல் எவ்வளோ ஆழமாக இருக்கணும். திருமணம் என்னும் நிகழ்வில் சுயநலங்கள் கூடாதுங்க. திருமணம் என்னும் நிகழ்வில் பாவம் வரக்கூடாது. அதனால தான் ஒரு திருமண விருந்தில் தன்னையே இயேசு வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தி அந்த மாட்சியை வெளிப்படுத்துகின்றார். அங்கு நிற்கும் அந்த பெண் திரு அவையினுடைய அடையாளமாக நிற்கிற பெண். ஏன்னா எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் திரும்ப 5வது அதிகாரத்தில் நீங்கள் வாசி பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து என்பவர் திருமணம் செய்த திரு அவையை குறித்து சொல்லுகிறது. ஜீசஸ் இஸ் வெட்டட் டு த சர்ச். இயேசு கிறிஸ்துவனுடைய மனைவியான திரு அவை, அதனுடைய அடையாளமாக இங்கே அன்னை மரியாள் நின்று சொல்கிறாங்க. அன்னை மரியாள் சொல்கிறாங்க அவருக்கு கீழ்ப்படி அப்படின்றாங்க. அப்போ திரு அவை எல்லா காரியத்திலும் இயேசுக்கு கீழ்ப்படிய வேண்டுமானால் திருமணத்திலும் ஆழமாக கீழ்ப்படிய வேண்டி இருக்கு. ஒரு திருமணத்தை குறித்துள்ள முடிவாக இருக்கலாம், திருமணத்தை குறித்துள்ள வரனுடைய முடிவாக இருக்கலாம், பெண்ணுடைய முடிவாக இருக்கலாம், திருமணத்திற்கு நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நிகழ்வுகளுடைய முடிவாக இருக்கலாம். இதில் நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, இது கடவுளுக்கு விருப்பமாக நான் இன்னைக்கு செய்கிற விஷயம். நான் தேர்ந்தெடுக்கும் ஒரு மகனாக இருக்கட்டும், தேர்ந்தெடுக்கும் ஒரு மகளாக இருக்கட்டும், தேர்ந்தெடுக்கும் ஒரு குடும்பமாக இருக்கட்டும், தேர்ந்தெடுக்கின்ற ஒவ்வொரு விஷயமாக இருக்கட்டும், அது மண்டபமாக இருக்கட்டும், கோயிலாக இருக்கட்டும், குடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், எதுவும் ஆகட்டும், இது இறைவனுக்கு விருப்பமானதா என்னுடைய திருமணங்களில் நடக்கிறது. அவருக்கு விருப்பமானதை அவர் சொல்வதை செய்யுங்கள். அப்போ திருமண தடைகளுக்கு பல தடைகள் காரணமாக இருக்கலாம். ஒரு 3 தடையும் அதற்கான சொல்யூஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் இந்த பிரசங்கத்தில் நம்ம பார்ப்போம். 3 தடைகளும் அதற்கு ஒரு சொல்யூஷன்ஸ் என்னவா இருக்கலாம். இது தடைகளாக இருக்கலாம், இதுதான் தடையாக இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. 3 தடைகள் உங்களுக்கு 1, 2, 3 நான் சொல்கிறேன். இதர் தவிர்த்தும் தடைகள் இருக்கலாம். ஓகே, இல்லைனா அந்த தடைகளை இந்த 3 ஹெட்டிங்ஸ்லையும் கொண்டு வரலாம். மனுஷனுக்கு இருக்கிற உறவு, குறிப்பாக நம்ம திருமணத்தை குறித்து சிந்திப்பதால் ஒரு ஆண் பெண், இல்லைனா ஆண் ஆண், இல்லைனா பெண் பெண், மனிதர்களுக்கு இருக்கிற உறவு 4 ஸ்டெப்பில் இருக்குது. எல்லா மனித உறவுகளும் 4 ஸ்டெப்பில் இருக்கும். 1, உணர்ச்சி பூர்வமான உறவுகள் உண்டு நமக்கு, இமோஷனல் ரிலேஷன்ஷிப்ஸ். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. எஸ், இமோஷ்னல் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது, நமக்கு எல்லாருக்குமே இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது எமோஷ்னல் ரிலேஷன்ஷிப். உணர்வு பூர்வமான சில அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க. ஆணும் ஆணும், பெண்ணும் பெண்ணும், ஆணும் பெண்ணும் இருக்கலாம். உணர்வு பூர்வமான ரிலேஷன்ஷிப் நம்ம எல்லாருக்கும் இருக்குது. இனி இந்த உணர்வு பூர்வமான ரிலேஷன்ஷிப் நம்மளை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகும். அது மன ரீதியான ரிலேஷன்ஷிப். உணர்ச்சி நம்ம பார்க்குறோம், ஒருத்தங்க ரொம்ப நல்ல விஷயங்களை செய்கிறாங்க, அப்போ நம்ம நேராக அது எங்கே போகுது, நம்மளுடைய மனசுக்கு பிடிக்குது. அதனால தான் நம்ம அவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம். நீங்கள் ஸ்கூலில் இருக்கட்டும், காலேஜில் இருக்கட்டும், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கட்டும். வை ஆர் பிஃப்ரெண்டிங் அ பர்சன்? ஏன் ஒருவருடைய நண்பனாக தோழியாக மாறுகிறீர்கள்? ஏன்னா அவங்க செய்கிற அந்த விஷயம் உணர்ச்சி வசப்படுறீங்க, உணர்வு உங்களுக்கு அது ஓகேயா இருக்குது. ஸ்ட்ரெயிட் அவே யூ ஆர் டேக்கிங் தட் யுவர் மைண்ட்ஸ். அந்த மனசுக்கு போகும்பொழுது உங்களுக்கு மனசுக்கு அவரை பிடிச்சிருக்கு. அது யாருமா இருக்கட்டும், மனசுக்கு பிடிச்சிருக்கு. அது நான் சொன்னேன், அதான் நான் பாய்னு கூட சொன்னேன், கேர்ள்னு கூட சொன்னேன். ஏன்னா கேர்ள்ஸ் ஸ்கூலில் படித்தவங்க இருப்பீங்க, பாய்ஸ் ஸ்கூலில் மட்டும் படித்தவங்க இருப்பீங்க. அப்போ நேராக அது மனசுக்கு தான் போகுது. இந்த 2 ஸ்டெப்பில் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டு தெரிஞ்சவங்க அந்த லிமிட்டில் நின்றுட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், பாய்ஸ் ரிலேஷனாக இருக்கலாம், கேர்ள்ஸ் ரிலேஷனாக இருக்கலாம், கேர்ள் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஈவன் உமன் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஆஃபீஸில் ரிலேஷன்ஷிப். இதில் எல்லாத்துலேயுமே ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டு தொடங்குற இடம் உணர்ச்சி தான். உணர்ச்சியிலிருந்து அது மனசுக்கு போகுது, மனசிலிருந்து அந்த 3வது இடத்துக்கு போகுங்க, உடல் ரீதியான அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு போகும். இந்த உடல் ரீதியான ரிலேஷன்ஷிப்பிலிருந்து அது ஆன்மாவின் ரிலேஷன்ஷிப்புக்கு போகும், ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப். இந்த 4 விதத்தில் நமக்கு ஒரு பிணைப்பு நடக்குது. பிணைப்பு, ஐதர் we are emotionally in touch or we are mentally in touch, psychologically we are in touch. அதனுடைய அடுத்த ஸ்டெப்பு ஃபிசிக்கலி we are in touch. அதனுடைய அடுத்த ஸ்டெப்பு அந்த ஃபிசிக்கல் டச் உங்களுடைய ஆன்மாவை ஐதர் பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவாக பாதிக்கும். அந்த உறவுகள் நல்ல உறவுகளாக இருந்தால், அந்த ஃபிசிக்கல் உறவுகள் லீகலி, மாரலி, ஸ்பிரிச்சுவலி சரியான உறவுகளாக இருந்தால் 4வது ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆதாமும் ஏவாளும் அவங்களுடைய அந்த முதல் ரிலேஷன்ஷிப்பில் பாருங்கள், அது கரெக்டாக தான் இருந்தது. உணர்ச்சி கரெக்டாக இருந்துச்சு, மனசு கரெக்டாக இருந்துச்சு, உடம்பும் கரெக்டாக இருந்துச்சு. அதனால் அவங்க ஆன்மீக ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருந்துச்சு. உணர்ச்சிகள் தவறாயிடுச்சு. அப்போ தான் பாருங்கள், வெறுக்கிறார், மனசில் வெறுத்துட்டார். நீ தந்த பெண் ஒதுக்கி வச்சிட்டார். உணர்ச்சி தப்பாயிடுச்சு, மனசு தப்பாயிடுச்சு, அதனால் உடலில் தப்பாயிடுச்சு, அதனால் ஆன்மீகமாக வெடிச்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 ஸ்டெப்பு நான் உங்களுக்கு இப்போ ஒன்று சொல்லும்போது தெரியும், உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பில் பாவங்கள் வந்திருக்கலாம். நீங்கள் சொல்லுவீங்க, ஃபாதர் எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டு ஃபாதர், அவங்க நான் காலேஜில் ஒன்றா படிக்கிறேன், நாங்கள் ஒன்றாலாம் பைக்கிலலாம் போவோம், ஒரு ஆண் பெண் அப்படியெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை எல்லாம் இல்லை ஃபாதர். ஒரு ஸ்டெப்பில் நாங்கள் ரிலேஷன்ஷிப்லலாம் இருக்கிறோம் ஃபாதர், ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இல்லை. ஆனால் உணர்வு ரீதியிலையும் மன ரீதியிலையும் எங்கேயாவது ஒரு பாவம் செஞ்சுருக்கீங்களான்னு யோசிச்சு பாருங்கள். தடையாக நிற்கலாம். இது ஏன் தடையாக நிற்கும்னா, இதை உங்களுக்கு தடைப்படுத்துவது ஆண்டவர் அல்ல. இதை உங்களுக்கு தடைப்படுத்துவது உங்களுடைய திருமண தடை, இல்லைன்னா ஆசீர்வாதம் தடை, அது எதுவாக இருக்கட்டும். திருமண தடைக்காக இன்றைக்கி நம்ம யோசிக்கிறதுனால அந்த வார்த்தையை மட்டும் பயன்படுத்துகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான ஆசீர்வாதங்களுக்கு தடை. நீங்கள் உணர்ச்சிகள் எங்கு பரிமாறக்கூடாதோ அங்கு பரிமாறி இருக்கலாம். மனசை எங்கே விட்டு கொடுத்துருக்கக்கூடாதோ அங்கே நீங்கள் மனசை விட்டு இருக்கலாம். அது குருவானவராக இருக்கட்டும், ஒரு அருட்சகோதரியாக இருக்கட்டும், ஒரு பொதுநிலையினராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சியில் பாவங்கள் இருக்கலாம். 2 மனப்பூர்வமாக பாவங்கள் இருக்கலாம். அதனால தான் ஏன் சொன்னாருங்க, கண்ணாலே விபச்சாரம் செய்யலான்னு தான் சொன்னார். He did not even mention about touch. இஸ் கோயிங் டு அடுத்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் சொல்கிறாரு, உன்னுடைய தடைகளுக்கு காரணம் விபச்சாரம் என்னும் ஒரு பாவமாக இருக்கலாம். அந்த விபச்சாரம் எங்கே உனக்கு ஏற்படலாம்? பை யுவர் ஐஸ். கண்ணு பார்த்து எங்கே போகுது? மனசில் தான் அந்த பிரச்சனை வருது. மனதளவில் வரும் பாவங்கள் உனக்கு தடையாக இருக்கலாம்.
பிணைப்புகள். பாருங்க, இவ்வளோ விதமான ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கிறோம். உடல் டச் பண்ணலை அப்படின்றதுனால, உடல் ரீதியாக எந்த பாவமும் நடக்கலை என்பதனால அது பாவம் அல்லாமல் அல்ல. சில டைம் இதை நம்ம பெரிய ஒரு விஷயமா எடுத்திருக்க மாட்டோம். ஆனால் இது உங்களுக்கு எதிராக வச்சு செய்கிறது யாராக இருக்கும் தெரியுமா? சாத்தானாக தான் இருக்கும். ஆனால் நம்ம யாருக்கு எதிராக திரும்புவோம் தெரியுமா? ஆண்டவருக்கு எதிராக திரும்புவோம். ஆண்டவரே, நான் எந்த பாவமும் செய்யலையே நம்ம சொல்லுவோம். நம்மளுக்கு பாவம் அப்படின்னா உடம்பினுடைய பாவம் தான் பாவம் நினைக்கிறோம். ஆனால் ஒரு கிறிஸ்தவனுக்கு, கிறிஸ்தவை அறிந்தவளுக்கு இதற்கு அப்பாற்பட்டும் இருக்கு பாவங்கள். பை யோர் ஐஸ், பை யோர் சென்சஸ், பை யோர் மைண்ட், பை யோர் இன்டலெக்ட், you can commit sins and these will block your blessings. ஒன்றாவது தடை இதுவாக இருக்கலாம். இமோஷனலி உங்களுடைய தடைகளுக்கு காரணம் இருக்கலாம். 2, சைக்கலாஜிக்கலி நீங்கள் செய்த பாவங்கள் உங்களுக்கு தடையாக இருக்கலாம். சொல்யூஷன் என்ன? திருமண தடை மட்டும் நான் சொல்லலை, எல்லா தடைகளுக்கும் கடவுள் ஆசீர்வதிக்க தடையாக இருக்கும் பாவங்கள் உங்களுக்கு இமோஷனலி நீங்கள் சேரக்கூடாத இடத்துல சேர்ந்துருக்கலாம், மனசை கொடுக்கக்கூடாத இடத்துல கொடுத்துருக்கலாம். அது எங்கேயோ ஈவன் பணத்தில் கூட மனசை வச்சவங்க இருக்கிறாங்க. புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு கதை இருக்குது இல்லையா? புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையில் மரித்த ஒருத்தரை அடக்கத்திற்கு கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். கொண்டு வரும் பொழுது புனித அந்தோனியார் சொல்கிறாரு, அவனுடைய இதயம் அவன்கிட்ட இல்லை அப்படின்றார். அவனுடைய இதயம் அவன்கிட்ட இல்லை. அவங்க சொல்கிறாங்க, இல்லை அவருடைய இதயம் அவங்கக்கிட்ட இருக்குது. அவன் சொல்கிறார், இல்லை அவனுடைய இதயம் இருக்கிற இடம் எது தெரியுமா? அவனுடைய பீரோவில் அவனுடைய பணத்தில் இருக்குது அப்படின்றார். அதை கேட்டவங்க அதை நம்பலை. இறந்துட்டார். இனி என்ன பண்ண முடியாது? அதெல்லாம் திறந்தெல்லாம் பார்க்க முடியாது. பல்ஸ் அது கூட வச்சு பார்க்க முடியாது. அது ஹார்ட் பீட் இருக்கான்னு கூட தெரியாது. ஆனால் அந்தோனியார் உறுதியாக சொல்கிறார், நீங்கள் போய் அவருடைய வீட்டில் போய் தேடுங்க அப்படின்றார். வீட்டில் போய் தேடுங்க, அவருடைய இதயம் அங்கே இருக்குது அப்படின்றார். உறுதியாக சொல்கிறார் புனித அந்தோனியார். இவங்க போகிறாங்க, சரி செக் பண்ணிடலாமேன்னு சொல்லி. ஏன்னா இவரை கீழ்ச்சி பார்க்க முடியாது, தப்பாயிடும். அது போய் பார்க்குறாங்க, அவருடைய பணப்பெட்டியில் இந்த மனுஷனுடைய இதயம் இருக்குது. இது புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையில் நடந்த அதிசயம். அப்போது யோசிச்சு பாருங்களேன், இமோஷனலி he was attached to money, psychologically he was attached to that money. அந்த உறவு அங்கே அவருக்கு இருந்திருக்கு. அது அவருக்கு தடையாக இருந்திருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில். Praise the Lord, praise the Lord. அதனால் நமக்கே தெரியாத ஒரு தடை நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். சொல்யூஷன் என்ன இதுக்கு? சொல்யூஷன் எடுங்களேன். எக்ஸடஸ் விடுதலை பயணம் 20வது அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனமும். விடுதலை பயணம் 3வது அதிகாரம் 3-4 வசனங்கள். விடுதலை பயணம் 20வது அதிகாரம், அதாவது 10 கட்டளைகள், 3-4 திருவசனங்கள். என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது. மேலே விண்வெளியில், கீழே மண்ணுலகில், பூமிக்கடிய நீர்த்திரளில் யாதொன்றின் சிலையையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம். பாருங்க, அப்போ நம்மளுடைய இதயம் எங்கு இருக்கிறது? நம்மளுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கோ அங்கே தான் நம்மளுடைய இதயம் இருக்குது. எங்கே நம்மளுடைய பொக்கிஷம் இருக்கோ அங்கே தான் நம்மளுடைய இதயம் இருக்குது. இஸ்லான் பார்ந்தவர்களே, காதல் திருமணங்கள் ஏன் எப்பவுமே இந்த வார்த்தையை சில டைம் சொல்லுவாங்க, என்ன ஃபாதர் காதல் திருமணம் தப்பா ஏன் இவ்வளோ எதிர்த்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அதுக்கு ஒரே ஒரு காரணம் தாங்க. காரணம் வேறு எதுவுமே கிடையாது. காதலில் காமம் இல்லாமல் காதல் இல்லை. காதலில் காமம் இல்லாமல் காதல் இல்லை. அதாவது முதல் இடத்துல ஆண்டவரை தவிர்த்து நீங்கள் வைக்கும் பொழுது யோசிச்சு பாருங்கள், கடவுள் இருக்கிறாரா கடவுள் இல்லையான்னு கேட்டாலாம் இவங்க நிறைய விதத்தில், சில டைம் வேறு மதத்தில் இருக்கும் வேறு புறையினத்தார் ஒரு பெண்ணையோ ஆணையோ காதலித்து கல்யாணம்லாம் பண்ணும் பொழுது அகாபு செஞ்ச பெரிய பாவம் தான் இவங்களும் செய்கிறாங்க. அகாப் அரசன் இஸ்ரேலின் அரசன். பட் he was a very cruel king. ரொம்ப மோசமான ஒரு அரசனாக இருந்தான். இஸ்ராயேல் மக்கள் பார்த்த ஒரு ரொம்ப மோசமான அரசர்களில் ஒருவன் இந்த அகாப் அரசன். அந்த அகாப் அரசன் இசபெல் அப்படின்ற ஒரு பெண்ணை கொண்டு வந்து திருமணம் செய்து கொண்டு வரும் பொழுது அந்த இசபெல் அப்படின்றது அந்த பேர் இந்த அரசருடைய புத்தகத்தில் மட்டும் கிடையாதுங்க, திருவெளிப்பாடனுடைய புத்தகத்தில் கூட இருக்குது. இப்படி ஒரு பொண்ணு, there is a syndrome, இசபெல் சிண்ட்ரம், ஜெசபெல் சிண்ட்ரம். இந்த ஜெசபெல் சிண்ட்ரம் அப்படின்னு என்ன தெரியுமா? அந்த ஜெசபெல் சிண்ட்ரம் இந்த அகாப் அப்படின்ற அரசனை அவனுடைய உண்மையான அந்த தெய்வத்தை வழிபட விடவே மாட்டாவ. யாரை கொண்டு வருவா?
அவள் கொண்டு வந்து கேட்டுறா, உன்னுடைய நாட்டில், நீ அரசாளுற நாட்டில் உனக்கு மழை பெய்யணுமா, தண்ணி வேணுமா, பாகாலுக்கு கோயிலை கட்டு அப்படின்வா. உன்னுடைய நாட்டில் பனி வேணுமா, பனி பெய்யணுமா அப்படின்னா நீ அஷார் அப்படின்ற ஒரு கடவுளுக்கு நீ கோயிலை கட்டு அப்படின்வா. இவனும் அறிவு கட்டத்தனமாக செய்கிற அந்த விஷயங்கள் தாங்க இவனுடைய நாட்டுக்கே அது அசிங்கமாகவும் ஆசீர்வாதம் இல்லாமல் போகுது. அவனுடைய தடை பாருங்கள். இமோஷ்னலி he was attached, சைக்கலாஜிக்கலி he was attached. அவனுக்கு மட்டும் கிடையாது, அவனுடைய நாட்டுக்கே அது தடையாக மாறிடுச்சு. முதலிடத்தில் வைக்க வேண்டிய கடவுளை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து தூக்கி போடுறது நம்மளோட இதயத்திலிருந்து அப்படின்ற பொழுது இமோஷனல் தூக்கி போட்டிங்க. அப்புறம் கேட்குற கேள்வி, கடவுள் இருக்கிறாரா? கடவுள் இருக்கிறாரான்னு கேட்டு கடவுளை இப்படியெல்லாம் தான் கோயிலுக்கு போனால் தான் கடவுள் எல்லாம் இந்த திருமணத்தை எல்லாம் சரி பண்ணுவாரா அப்படின்னா அந்த கடவுளே எனக்கு வேண்டாம், எப்படியாவது கல்யாணம் நடந்தால் போதும், இந்த காதலிச்சவளை கல்யாணம் செய்யணும்னு சொல்லிட்டு கடவுளையே தூக்கி போடும் பொழுது என்னைக்காவது இந்த கடவுள் உனக்கு தேவைப்படுவார். இன்னைக்கு காமத்தினால நீ தூக்கி போட்ட கடவுள் பணம் மீது உள்ள காமத்தினால் இருக்கலாம், பெண்ணின் மீது உள்ள காமத்தினால் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸின் மீது காமத்தினாக இருக்கலாம். அது எல்லாமே காமம்தான். காமம் அப்படின்ற டாக் பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. காமம் என்பது ஒரு பெண்ணிடம் மட்டும் தோன்றுவது அல்ல. உண்மையான அன்பு கடவுளிடமிருந்து நீ விலகும் பொழுது உன்னுடைய இதயம் எங்கெல்லாம் போய் சேருதோ அது எல்லாமே காமம் தான், அது எல்லாமே விபச்சாரம் தான். பெண்ணாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், உன்னுடைய இச்சைகளாக இருக்கட்டும், உன்னுடைய விருப்பு வெறுப்புகளாக இருக்கட்டும். அப்போ நீ ஃபஸ்ட்டு தூக்கி போடுறது இன்னைக்கு கடவுள் இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு இதுதான் வேணும், எனக்கு உணவு தான் வேணும், இந்த சாப்பாடு தான் வேணும்னு அந்த கடவுளை தூக்கி போடும் பொழுது என்றாவது அந்த கடவுள் உனக்கு தேவைப்படுவார். இன்னைக்கு ஃபார் த டைம் மொமெண்ட்ரி ப்ளஷருக்காக உங்களுடைய திருமணத்தில் எவ்வளவு காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்க பாருங்க, எவ்வளோ காம்ப்ரமைஸ். இமோஷனலி அட்டாச்டு பணம், இமோஷனலி அட்டாச்டு ஜாதி, இமோஷனலி அட்டாச்டு டு அந்த விருப்பு வெறுப்புகள் எல்லாம் எதோட சேர்ந்துருக்கு. அவன் நல்லா படித்தவனா, படிப்பு மட்டும் பார்க்குறவங்க, வெளியே ஊரில் இருக்கிறானா, வெளிநாட்டில் இருக்கிறானா, அதை மட்டும் பார்க்குறீங்க. பணக்காரனா, அதை மட்டும் பார்க்குறீங்க. ஜெபிக்கிறவனா, ஆன்மீகமாக இருக்கிறவனா, கோயிலுக்கு போகிறவனா, அதை பற்றி சிந்திக்கிறது கூட கிடையாது. இப்படி ஒரு இமோஷனில், இப்படி ஒரு மன ரீதியாக ஒரு திருமணத்துக்கு நீங்கள் கடந்து போகும்பொழுது, கடவுளை தள்ளி வச்சுட்டு போகும்பொழுது, பணம் இருக்கு, படிப்பு இருக்கு, அறிவு இருக்கு, அழகு இருக்கு, வெளிநாட்டில் இருக்கிறான், வேலை இருக்கு, சொந்த வீடு இருக்கு, எல்லாம் இருக்கு, இப்போ எனக்கு அவனை போதும், கடவுளை வேண்டான்னு இன்னைக்கு நினைச்சு நீ கல்யாணம் பண்ணும் பொழுது என்னைக்காவது ஒரு நாள் இந்த கடவுள் உனக்கு தேவைப்படுவார். என்னைக்காவது ஒரு நாள் தேவைப்படுவார் இந்த கடவுள். அப்போ நீங்கள் ஒரு திருமணத்தினுடைய ஒரு முடிவை எடுக்கும் பொழுது, திருமணம் மட்டும் கிடையாது, எந்த முடிவை எடுக்கும் பொழுது do you ask the wish of God, will of God. இந்த விஷயத்தை நான் செய்கிறேனே ஆண்டவரே, இது உனக்கு விருப்பமா? அப்போ இதனுடைய சொல்யூஷன் என்ன? சொல்யூஷன் ஒன்று, இயேசுவிட முழு மன்னிப்பு. ஆண்டவரே, இமோஷனலி சைக்கலாஜிக்கலி நான் ஒரு பிணைப்பில் இருக்கிறேன் அப்படின்னா, மேபி கல்யாணம் ஆனவங்க கூட 4 வருஷம் முன்னால், 5 வருஷம் முன்னால் இருந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம். அது இன்னைக்கு தான் திரும்ப அது பூவிட்டு முட்டிட்டு வளருது. அப்படி வளர ரிலேஷன்ஷிப் இருக்கலாம். 5 வருஷம் முன்னால், 10 வருஷம் முன்னால் இருந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இன்னைக்கு மனைவி கிட்டேயோ கணவன் கிட்டேயோ அந்த ஒரு இணைப்பு இல்லாதனால, அந்த பிணைப்பு இல்லாதனால பிசாசு ரைட் டைமில் கொண்டு வருவான். கொண்டு வரும் பொழுது பிணைப்பு அங்கே போகுது. போகலாம் இந்த பிணைப்பு, அதுவும் தடையாக வரும் ஆசீர்வாதத்துக்கு. ஸோ இமோஷனலி யூ வில் பி அட்டாச்ட், சைக்கலாஜிக்கலி யூ வில் பி அட்டாச்ட். மூணாவது, கண்டிப்பாக இந்த ஒரு பாவம் நடக்கும். ரீசெண்டாக கவுன்சிலிங்க்கு வந்த ஒரு பொண்ணு, அந்த கவுன்சிலிங் வந்த பொழுது தியானத்துக்கு தான் வந்தாங்க, அவங்க உள்ளிருப்பு தியானத்துக்கு வந்த பொழுது கவுன்சிலிங்காக வந்தாங்க. கவுன்சிலிங் வந்தபோது அவள் கேட்டா, ஃபாதர் இது மாதிரி சொல்லி வந்தபோது கடைசியில் அவகிட்ட நான் சொன்னேன், அ பாய் அண்ட் அ கேர்ள் கேன் நாட் பி குட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன தான் என்னை பற்றி யோசிச்சாலும் பரவாயில்ல, ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆழமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு போக முடியாதுங்க. அது கல்யாணம் ஆகாதவங்களாக இருக்கட்டும், கல்யாணம் ஆனவங்களாக இருக்கட்டும், ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆழமான ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு போக முடியாது. ஏன்னா இமோஷ்னல் அட்டாச்மெண்ட் வரும், சைக்கலாஜிக்கல் அட்டாச்மெண்ட் வரும். உங்களுக்கு உங்களுடைய மனைவியை ரொம்ப பிடிக்கும், உங்களுடைய கணவனை ரொம்ப பிடிக்கும், இருந்தாலும் இந்த இமோஷ்னல் அட்டாச்மெண்ட், இந்த சைக்கலாஜிக்கல் அட்டாச்மெண்ட், மூணாவது அட்டாச்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக போகும். ஃபிசிக்கல் அட்டாச்மெண்ட். அதனால தான் சில டைம்ஸ் கல்யாணம் ஆயிடுச்சா, இல்லை கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சா, உங்களுடைய கணவனை தவிர்த்து
மற்ற ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எல்லாமே நீங்கள் விட்டுடணும். உங்களுடைய மனைவியை தவிர்த்து மற்ற ஃப்ரெண்ட்ஷிப்ஸை விட்டுடணும். அதுக்கப்புறம் யூ ஷுட் நாட் கேரி தட் பர்சன் இன் யுவர் மைண்ட். ஆஃபீஸில் வேலையா, ஆஃபீஸில் வேலை முடிஞ்சதா, ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்தீங்களா, யூ ஷுட் நாட் கேரி தட் பர்சன் இன் யுவர் மைண்ட். அது அதோட அது ஒஃபிஷியலாக ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கலாம். ஆனால் ஒஃபிஷியலுக்கு மீறி வரும் பொழுது அதில் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். அப்போ இந்த பிரச்சனைகளுக்கு உதவி செய்கிற ஒருத்தர் யார் தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஆண்டவர் அப்படின்வீங்க. ஆண்டவர் யார் வழியாக பண்ணுவார் தெரியுமா? சந்தேகமுள்ள மனைவி வழியாக, நச்சரிக்கிற மனைவி வழியாக. அவள் உங்களை நோண்டிக்கிட்டே இருப்பா. எங்கே போகிறீங்க, ஏன் போகிறீங்க, எப்போ வருவீங்க, எத்தனை நாளுக்கு போகிறீங்க, ஏன் அங்கே போகணுமா, இருக்கட்டும். உங்களுக்கு அது அன்னைக்கு கோபமாக இருக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு பாதுகாப்பு. அது அப்படிப்பட்ட ஒரு மனைவி, அப்படிப்பட்ட ஒரு கணவன். அந்த கணவன் மனைவிக்கு பாதுகாப்பு, மனைவி கணவனுக்கு பாதுகாப்பு. இமோஷ்னலி சைக்கலாஜிக்கலி ஒரு அட்டாச்மெண்ட் வந்தால் மூணாவது பிரச்சனை வரும். அதனால் மன்னிப்பு கேளுங்க. அதான் முதல் சொல்யூஷன். ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே மன்னிப்பு. ரெண்டாவது, அவர்கள் கொடுத்த அனைத்து பொருட்களும், கிஃப்ட் வாங்கியிருப்பீங்க, கல்யாண தயாரிப்புக்காக வந்திருக்கிறீங்க. எத்தனை பாய்ஸ் கிட்டேருந்து உள்ள கிஃப்ட் உங்ககிட்ட இருக்குது, எத்தனை கேர்ள்ஸ் கிட்டேருந்து உள்ள கிஃப்ட் உங்ககிட்ட இருக்குது. இந்த கிஃப்ட் உங்களுக்கு தடையாக இருக்குங்க உங்களுடைய கல்யாணத்துக்கு. நான் சொல்லும்போது சிம்பிளாக இருக்கலாம், ஆனால் சொல்கிற விஷயம் சீரியஸான விஷயம். கல்யாணம் ஆகலை, கல்யாண தயாரிப்புக்காக இருக்கிறீங்க. எத்தனை பாய்ஸ் கொடுத்த கிஃப்ட்டு ஆஸ் அ கேர்ள் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. இப்போ இமோஷ்னலி சைக்கலாஜிக்கலி அட்டாச்சாக ஏதாவது கிஃப்ட்டு, கார்டு, க்ரீட்டிங் கார்டு, இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ், யாரோ என்றைக்கோ ஒரு ஹாப்பி பர்த்டே மெசேஜ் போட்டிருப்பாங்க. அந்த மெசேஜ் இல்லைன்னா நீங்கள் நல்ல ஒரு விஷயத்த செஞ்சுருப்பீங்க, அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணி போட்டிருப்பாங்க. இது இமோஷ்னலி சைக்கலாஜிக்கலி நீங்கள் ஒரு ஆள்கிட்ட அட்டாச் ஆனீங்கன்னா இந்த கிஃப்ட் உங்ககிட்ட இருக்கும். ஐதர் ஃபிசிக்கல் கிஃப்டாக இருக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி டெக்னாலஜியினுடைய கிஃப்டாக உங்களுடைய கையில் இருக்கலாம். இதை நீங்கள் அழிக்காமல் உங்களுடைய கல்யாண தடை நீங்காது, உங்களுடைய ஆசீர்வாதத்தின் தடை நீங்காது. திருமண தடை அப்படின்றதுனால அதை மட்டும் மென்ஷன் பண்ணுறேன். ஆனால் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் தடை அணைக்கும். நீங்கள் இமோஷ்னலி அட்டாச்ட் ஆகக்கூடாத இடத்துல அட்டாச்ட் ஆகக்கூடாது. நீங்கள் சைக்கலாஜிக்கலி அட்டாச்ட் ஆகக்கூடாத இடத்துல நீங்கள் அட்டாச்ட் ஆகக்கூடாது. அப்படி இருந்தால் உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு தடைகள் வரும். மூணாவது என்ன செய்யணும்? அதனால் இதெல்லாம் அழிச்சிருங்க. எல்லா தொடர்புகளையும் துண்டிக்க வேண்டும். 5 வருஷம் முன்னால் இருந்த ஒன்றா வேலை செஞ்சவங்க, இல்லை அன்னையிலேருந்து படித்தவங்க, அப்படி ஏதாவது உங்களுக்கு இருந்தால் லிமிட்டை விட்டுள்ள மனசில் நீங்கள் கொண்டு போகிற சில விஷயங்கள், நபர்களை, ஆர் யூ கேரிங் சம் பர்சன்ஸ் இன் யுவர் மைண்ட்? ஆர் யூ கேரிங் இவனை மாதிரி ஒரு பையனை கிடைக்கலாமே, இவனை மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லி யாரையாவது நீங்கள் மனசில் வச்சுருந்தீங்கன்னா அந்த மனசில் இருக்கிற அந்த இமோஷனல் சைக்கலாஜிக்கல் அட்டாச்மெண்ட் உங்களுக்கு தடையாக இருக்கலாம். அதனால் அதை துண்டிக்க வேண்டும். 4, ஆண்டவருடைய வார்த்தைகளால் நிரம்புங்க. டெய்லியும் பைபிளை வாசிங்க. பைபிளை வாசித்து ஆண்டவருடைய வார்த்தையால் நிரம்ப பாருங்கள். பி கிளென்ஸ்ட். இந்த இமோஷன் கிளென்ஸ்ட் ஆகணும். சாங்டிஃபிகேஷன், அதுக்கு ஒரு புதுமை கிடைக்கணும், அதுக்கு ஒரு புத்துணர்வு கிடைக்கணும், தூய்மைப்படணும். 2, உங்களுடைய சைக்காலஜி, உங்களுடைய மனசு தூய்மைப்படணும். இந்த 4 விஷயத்தை செய்யுங்க. எந்தவித ஆசீர்வாதங்களும், அது திருமணத்தை தேடி வந்தவங்க இருக்கலாம், குழந்தை பாக்கியமும் இங்கே கிடைக்கும் கண்டிப்பாக. ஆசீர்வாதம் நாங்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். இன்றைக்கி உலகம் பூரா இருக்கிற திருமணம் ஆகாதவங்களுக்காக ஜெபிக்கிறோம், அவ்வளோதான். அது அந்த ஆசீர்வாதம் மட்டும் கிடையாது. எந்த ஆசீர்வாதம் ஆண்டவர் எப்போ கொடுப்பாருன்னு தெரியாது. பலரும் வேறு விஷயங்களுக்கு வந்திருக்கலாம், வேலைக்கானக்கு வந்திருக்கலாம், இல்லை பொருளாதார தடை நீங்கள் வந்திருக்கலாம், வேறு ஏதாவது நோய்கள் நீங்கள் வந்திருக்கலாம். இதில் எல்லாத்துலேயுமே இந்த ப்ராப்ளம் இருக்கலாங்க. இந்த 2 தடை இருக்கான்னு பாருங்கள். 2வது தடை என்ன? அப்போ உணர்வு பூர்வமாக மன ரீதியாக இந்த ஒரு தடை முடியும் பொழுது, 2வது உடல் ரீதியாக ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் எங்கேயாவது வந்திருக்கா? தவறான உறவுகள், தொடுவதில், தவறாக பார்த்ததில், தவறாக உறவுகளில், ஃபிசிக்கலி திருமணமானவர்களோ திருமணமாகாதவர்களோ நீங்கள் தவறான உறவு எங்கேயாவது செஞ்சதுன்னா கண்டிப்பாக பாவம் செஞ்சதுன்னா செஞ்சே ஆகணும். இதெல்லாம் இந்த வயசுலலாம் எல்லாருமே செய்கிறது தானே அப்படின்னு நினச்சி விட்டுடாதீங்க. ஏன்னா எடுத்து வாசிச்சு பாருங்களேன். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16வது வசனமும்
18வது வசனமும். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16வது திருவசனமும் 18வது திருவசனமும். விலை மகளுடன் சேர்கிறவன் அவளோடு ஓர் உடல் ஆகிறான் என்று தெரியாதா? இருவரும் ஒரே உடலாயிருப்பர் என்று மறைநூலில் சொல்லப்பட்டுள்ளதே. 17 கண்டினியூஸ் வாசிங்க. ஆண்டவரோடு சேர்ந்திருப்பவர் அவருடன் உள்ளத்தால் ஒன்றித்திருக்கிறார். 18 எனவே பரத்தமையை விட்டு விலகுங்கள். மனிதர் செய்யும் எப்பாவமும் உடலுக்கு புறம்பானது. ஆனால் பரத்தமையில் ஈடுபடுவோர் தம் சொந்த உடலுக்கு எதிராகவே பாவம் செய்கின்றனர். நல்லா கவனிங்க. உங்களுடைய சொந்த மிச்ச எல்லா பாவமும், பைபிள் சொல்லுது, எல்லா பாவமும் உடலுக்கு வெளியே செய்கிற பாவம். ஆனால் பரத்தமை அப்படின்றது, விபச்சாரம் அப்படின்றது, ஒரு ஆண் பெண்ணோடோ பெண் ஆணோடோ திருமணத்திற்கு முன்னால், திருமணத்துக்கு அப்புறம் ஒரு ஆண் ஆணோடோ ஒரு பெண் பெண்ணோடோ செய்யும் இந்த உறவுகள், அது நீங்கள் உங்களுடைய உடலுக்கே எதிராக செய்யும். அதாவது நல்ல இதனுடைய இன்னொரு விஷயத்தை பாருங்கள். when you give your body, அடுத்த ஸ்டெப்னு என்ன சொன்னேன்? அடுத்த ரிலேஷன்ஷிப் என்ன? ஆன்மீகமான ரிலேஷன்ஷிப் வருது. அப்போ தப்பானவங்களோட நீங்கள் உங்களுடைய உடம்பை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா, தவறான விதத்தில் உங்களுடைய உடம்பை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா, கவனிங்க, when you give, there is a spirit also in activity, in action. என் உடம்பு மட்டும் கிடையாதுங்க, அவளுடைய ஆன்மாவும் என்னுடைய ஆன்மாவும் ஒன்று செய்யுது. அது மெடிக்கலி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? மெடிக்கலி சொல்லும்போது 2 பேர் தப்பானவங்க தவறான உறவுகளெல்லாம் வந்தாங்கன்னா என்ன நோய் வரும்? எய்ட்ஸ் நோய் வருது அப்படின்றாங்க மெடிக்கலி. ஆனால் ஸ்பிரிச்சுவலி நீங்கள் பாருங்கள், எப்படி உடல் பகிரப்படுகிறதோ அப்படியே மனசும் பகிரப்படுகிறது, அப்படியே ஆன்மீகமும் பகிரப்படுகிறது. அப்போது அவளுடைய உன்னுடைய உடலின் தவறான அந்த இச்சையில் நீங்கள் சேரும் பொழுது என்ன நடக்குது? someone is becoming a spiritual husband, someone is becoming your spiritual wife. சரியான உறவில் இருக்கும் பொழுது, ஆண்டவர் விரும்பும் கணவன் மனைவி உறவில் இருக்கும் பொழுது, someone is becoming your spiritual husband, someone is becoming your spiritual wife. that is called Holy Spirit. அவர்களை இணைப்பது. ஆனால் அந்த உடலை நீங்கள் தவறாக பயன்படுத்தும் பொழுது இதே விஷயம், ஆண்டவர் தேர்ந்தெடுத்த கணவன் மனைவியில் நடக்கிற அதே விஷயம் ஆண்டவர் தேர்ந்தெடுக்காத ஆணும் பெண்ணிலும் நடக்கும் பொழுது, வேறொரு தீயாவி உன்னுடைய கணவனாக உன்னுடைய மனைவியாக செயல்படும் பொழுது, இப்போ ஒரு கணவன் மனைவியாக நீங்கள் இருக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், உங்களுடைய கணவனை நீங்கள் வேறு ஏதாவது பொண்ணுக்கு விட்டு கொடுத்துருவீங்களா? நான் கேள்வி கேட்குறீங்க ஃபாதர். விட்டு கொடுக்க மாட்டீங்க. உங்களுடைய மனைவி விட்டு கொடுப்பீங்களா? விட்டு கொடுக்க மாட்டீங்க. அந்த அன்பு இருக்குது, அந்த பொசசிவ்னஸ் இருக்குது. இது அப்படியே ஆன்மீகமாக உனக்கு கிடைக்கிற ஒரு கணவனுக்கு, ஆன்மீகமாக உனக்கு கிடைக்கிற மனைவிக்கு யோசிச்சு பாருங்கள். சரியான இடத்தில் கடவுள் விரும்பும் கணவன் மனைவியாக இருந்தால் தூய ஆவியானவர் உன்னை விட்டு கொடுக்க மாட்டார். அதே மாதிரி தான் தவறான இடத்தில் நீ உன் உடலை பகிர்ந்தால் தீயாவி உன்னை விட்டு கொடுக்காது. உன்னுடைய திருமணத்துக்கு தடை வரும். தீயாவி உன்னை விட்டு கொடுக்காது. சேட்டன் will not allow you to enter into marriage. ஏன்னா சேட்டனுக்கு உன் மேலே பொசசிவ்னஸ் இருக்குது. உன் ஆன்மாவை உன் உடம்பை விட்டு கொடுக்காதது. உன் கல்யாணம் நீ எவ்வளோ தான் முயற்சி செஞ்சாலும் அந்த கல்யாணம் நடக்காது. நீ எவ்வளோ தான் முயற்சி செஞ்சாலும் உனக்கு ஒரு வேலை கிடைக்காது. எவ்வளோ தான் முயற்சி செஞ்சாலும் உன்னுடைய உடம்பிலிருந்து ஒரு குழந்தை பிறக்காது. எவ்வளோ தான் முயற்சி செஞ்சாலும் உன்னுடைய பணம் ஆசீர்வாதமாக இருக்காது. பிகாஸ் someone has taken the position on you. Praise the Lord. The power on you, authority on you. Praise the Lord. Hallelujah, hallelujah. நீ அப்போ உடம்பை நீ கொடுக்கும் பொழுது இன்னொரு ஆன்மீகமான ஒரு அடிமைத்தனத்திற்கு இல்லை ஆன்மீகமான விடுதலைக்கு வர, இதுதான் உடம்பில் நடக்கிற பாவம். அப்போது இதனுடைய சொல்யூஷன் என்ன? இதனுடைய தடையினுடைய சொல்யூஷன், ப்ராப்ளம் இதுனா சொல்யூஷன் இயேசுவே, இது என் சரீரம் அல்ல உன் சரீரம். ஐ எம் சாரி, நான் என் சரீரத்தை உனக்கு ஒப்படைக்கிறேன். என் சரீரத்தில் வந்த பாவங்கள்
சரீரத்தினுடைய இச்சையிலிருந்து வந்த பாவங்கள், சரீரத்தை நான் தவறாக பயன்படுத்தியது, மன்னித்துவிடும். என் சரீரத்தை நான் உனக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். தெரிந்தோ தெரியாமலோ என் சரீரத்தில் நான் செய்த பாவங்கள் மன்னித்துவிடும் என்று என்னுடைய சரீரத்தினுடைய கண்ட்ரோல் அது தீய ஆவிக்கல்ல, அது தூய ஆவிக்கு விட்டு கொடுங்கள். தூய ஆவியால் இயக்கப்படுகிறவர்கள் கடவுளுடைய மக்கள் என்று ரோமையர் 8:14 வாசிக்கிறோம். ஸோ சரண்டர் யுவர் பாடி டு த பாடி ஆஃப் கிரைஸ்ட். மூணாவது தடை ஃபாதர், நான் ஒரு சின்னர் கிடையாது, நான் பாவம் செஞ்சதில்லை. ஏன்னா கண்டிப்பாக இப்போ நீங்கள் நினைக்காதீங்க கல்யாணம் ஆகாதவங்களுடைய தடை எல்லாமே இந்த 2 பாவம் செஞ்சுருக்கிறாங்கன்னு. இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. குழந்தை பிறக்காதவங்களுடைய தடை எல்லாமே இந்த தடைன்னு நினைக்காதீங்க, சாபம் நினைக்காதீங்க. நான் பாவம் செய்யவில்லை என்றாலும் மூதாதையரின் வழியாக எனக்கு இந்த சாபங்கள் தடைகள் கடந்து வரலாம். அப்பா அம்மா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் உங்களுடைய திருமணத்தில் நீங்கள் என்னெல்லாம் அந்த டைமில் என்னெல்லாம் உங்களுடைய திருமணத்தில் நடந்துச்சு? சண்டைகள் நடந்ததா? சச்சரவுகள் நடந்ததா? பிளவுகள் ஏற்பட்டதா? பிரச்சனைகள் நடந்ததா? குடும்பம் பிரிஞ்சுதா? உங்களுடைய திருமணம் இந்த குழந்தையுடைய மகளாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம். உன்னுடைய பையனுக்கு இன்றைக்கி கல்யாணம் ஆகலை, உன்னுடைய பொண்ணுக்கு இன்றைக்கி கல்யாணம் ஆகலை. நீங்கள் உங்களுடைய கல்யாணத்தை யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய திருமணத்தின் போது வாஸ் இட் எ கிரேஸ்ஃபுல் மேரேஜ்? ஒரு கிருபையினுடைய ஒரு மேரேஜா? எல்லாருடைய ஒரு சந்தோஷத்துலையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திலும் நடந்ததா உங்களுடைய கல்யாணம், உங்களுடைய திருமணம்? அப்போ இந்த சாபம் யாரில் வந்து தங்கும்? உங்களுடைய பிள்ளைகளில் தங்கலாம். அவர்களே செய்யாத ஒரு குற்றத்திற்காக இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகள் வழியாக நீங்களும் அந்த வேதனை அனுபவிக்கிறீங்க. அந்த பசங்களுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்ற பொழுது அவங்களுக்கு மட்டுமா அந்த வேதனை? உங்களுக்கும் தான் அந்த வேதனை. அந்த வேதனைக்கு காரணம் யார்? அந்த பிள்ளைகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பெற்றோர்களாக இருக்கலாம். பெற்றோர்களாக இருக்கலாம். அன்னைக்கு அந்த கணவன் மனைவி அப்படின்ற ஒரு மதிப்பை கொடுக்காத கணவன் மனைவியா நீங்கள்? போலீஸு கேஸு அப்படின்னு போன கல்யாணம் அப்படி தான் உங்களுடைய கல்யாணம் நடந்ததா? கோர்ட்டு அப்படியெல்லாம் போய் தான் உங்களுடைய கல்யாணம் நடந்ததா? கொலைகள் நடந்ததா? யாராவது உயிர் இழந்தாங்களா உங்களுடைய திருமணத்தில்? யாராவது நோயாளியாக இருந்தாங்களா? யாருக்காவது ஹார்ட் அட்டாக் வந்துச்சா? அப்படி உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது இறப்பு நடந்துச்சா? அப்படி உங்களுடைய குடும்பத்தில் யாராவது நோயாளியாக மாறினாங்களா? அந்த சாபத்தினுடைய தடை உங்களுடைய குடும்பத்தில் இன்றைக்கும் இருக்கலாம். சொல்யூஷன் என்ன? சொல்யூஷன் இயேசுவின் ரத்தம் தான் இதனுடைய சொல்யூஷன். திருமண தடை மட்டும் கிடையாதுங்க, உலகில் உள்ள எல்லா தடைகளுக்கும் எரேமியாவினுடைய புத்தகம் 32வது அதிகாரம் 29வது திருவசனம். எரேமியானோட புத்தகம் 32:29. எரேமியாவினுடைய புத்தகம் 31வது அதிகாரம் 29வது திருவசனம். அக்காலத்தில் அவர்கள் தந்தையர் புளித்த திராட்சை பழங்களை தின்ன பிள்ளைகளின் பல் கூசிற்றாம் என்று சொல்ல மாட்டார்கள். ஆனால் எல்லாரும் அவரவர் தம் தீய செயலின் பொருட்டே சாவர். புளித்த திராட்சை பழம் தின்பவனுக்கு தான் பல் கூசும். எந்த நாளில் கிறிஸ்து என்னும் மெஸ்ஸியா வந்து பாடுகள் மரணம் உயிர்ப்பின் வழியாக தன் இரத்தத்தை தரும் அந்த நாளிலே பெற்றோர் செய்த பாவமோ மூதாதையர்கள் செய்த பாவமோ என்னை தாக்கப்படாதபடி எனக்கு கொடுக்கப்பட்ட சொல்யூஷன் தான் த blood of Jesus. If you believe in the blood of Jesus, நீங்கள் வேறு எதுவுமே செய்ய வேண்டாங்க. ஆண்டவரே எனக்கு தெரியல, நான் செஞ்ச பாவத்தினால நான் இந்த வேதனை அனுபவிக்கிறேனா? எங்கள் அப்பா அம்மா செஞ்ச பாவத்தினால இந்த தடையை நான் அனுபவிக்கிறேனா? என்னுடைய மூதாதையர் செஞ்ச பாவத்தினால எனக்கு இந்த தடையை அனுபவிக்கிறேனா தெரியல. பட் ஐ பிலீவ் இன் யூ. எந்த நிமிஷம் நீங்கள் அதை சொல்கிறீங்களோ அந்த நிமிஷம் உங்களுடைய கட்டுகள், எந்த கட்டுகளாக இருந்தாலும், திருமண கட்டாக இருக்கட்டும், குழந்தைகள் பிறக்காத கட்டாக இருக்கட்டும், உங்களுடைய பொருளாதார தடைகளாக இருக்கட்டும், கடன் தொல்லைகளாக இருக்கட்டும், சோம்பேறித்தனமாக இருக்கட்டும், கர்வமாக இருக்கட்டும், ஆணவமாக இருக்கட்டும், நோய்களாக இருக்கட்டும், பயங்களாக இருக்கட்டும், அந்த தடையில் உனக்கு விடுதலை தர இயேசுவினுடைய இரத்தத்திற்கு வல்லமை உண்டு. ஜஸ்ட் பிலீவ். அதான் சொல்யூஷன். அதுக்கு மூதாதையர் வழியாக வந்த பாவங்களோ சாபங்களுக்கோ இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு அந்த மூதாதையருடைய சாபம் நீங்கள் அனுபவிக்க வேண்டாம். ஆனால் நீங்கள் ஒன்னே ஒன்று சொன்னால் போதும், இயேசுவே நான் உன்னை நம்புகிறேன்,
உங்கள் பையன் கோயிலுக்கு போகல, பொண்ணு கோயிலுக்கு போக மாட்டேங்கிறா, கடவுளை நம்பல, கவலைப்படாதீங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் உன்னை நம்புகிறேன். இயேசுவே உன் இரத்தத்தால் என் மகனை கழுவுங்க, இயேசுவே உன் இரத்தத்தால் என் மகளை கழுவுங்க, இயேசுவே உன் இரத்தத்தால் என் கணவரை கழுவுங்க, இயேசுவே உன் இரத்தத்தால் என்னுடைய மனைவியை கழுவுங்க. இட் வில் ஹேப்பன். தி பாண்டேஜஸ் வில் பிரேக். சந்தேகமே இல்லாமல் சொல்லு. ஸ்ரீலங்காவில் ஒரு வாட்டி தியானத்துக்கு போயிருந்த பொழுது, இந்த தியானத்தில் 9 நாள் 10 நாள் தியானம். அது மன்னார் மறை மாவட்டத்தில் வங்காளை அப்படின்ற இடத்துல புனித அன்னாள் பங்கு இருக்குது. புனித அன்னாள் பங்கு 10 நாள். அப்போ அன்னாள் திருவிழாவுக்கு ஃபாதர் சொன்னார், ஃபாதர் 9 நாள் எல்லா நாளுமே தியானம், 10வது நாள் அது விமரிசையாக கொண்டாட போகிறாங்க. அப்போ நாங்கள் 9 நாள் இருந்துட்டு நாங்கள் வந்துட்டோம். அப்போ அவங்க சொல்லுவாங்க, அவங்களுடைய அந்த மக்கள் எல்லாருமே வருவாங்க. உலகம் பூரா இருக்கிற வங்காளை அந்த பங்கில் இருக்கிற அன்னாள் பங்கில் இருக்கிற எல்லா மக்களும் ஆல்மோஸ்ட் நியர்லி 4000-5000 பீப்புள் அந்த அந்த 10 நாள் அங்கேருந்து போன எல்லாருமே வருவாங்க. அந்த திருவிழாவுக்கு வருவாங்க. அந்த குடும்பங்கள் எல்லாம் வரும். 4000-5000 பேர் இருப்பாங்க. 9 நாளும் வசனத்தை கேட்டாங்க. 9வது நாள் அன்னைக்கு நடந்த ஒரு ஹீலிங் சர்வீஸ் டைமில் நம்ம ஜெபிக்கிறீங்க. எல்லாவரில் எப்போவுமே ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இருக்குது. நம்ம உள்ளிருப்பு தியானத்திலும் ஜெபிக்கிற ஜெபம், இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூய் ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. அது ரிப்பீட்டடாக எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருப்போம். அது உள்ளிருப்பு தியானத்தில் அடரேஷன்லையும் அந்த பிளட் ஆஃப் கிரைஸ்ட் அடரேஷனில் அந்த ஜெபத்தை ஜெபிப்போம். இந்த ஜெபத்தை அன்னைக்கு அந்த 4000-5000 பேர் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த பாடியினுடைய எல்லா பார்ட்டும், சரீரத்தினுடைய ஒவ்வொரு உறுப்பை சொல்லி இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. நெற்றியை, கண்களை இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒவ்வொரு உறுப்பையும் சொல்லி ஹீலிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் முடிஞ்சிச்சு, தியானம் முடிஞ்சிச்சு. 6வது நைட்டு தான் நடக்குது. எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. மறுநாள் காலையில் ஒரு 10 மணி இருக்கும். நாங்கள் தங்குற இடத்துல ஒரு அம்மா ஸ்கூட்டியில் வந்தாங்க, நிறுத்தினாங்க. உள்ளே வந்துட்டு சொன்னாங்க, ஃபாதர் எனக்கு ஒரு சாட்சியம் சொல்லணும் அப்படின்னாங்க. சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னப்போ அவங்க சொல்கிறாங்க, ஃபாதர் நான் டீச்சராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஃபாதர், நான் அங்கேருந்து பெர்மிஷன் போட்டுட்டு வந்தேன் அப்படின்னாங்க. என்னம்மா சொல்லுங்கள். ஃபாதர் எனக்கு நேற்று வர ஒரு பிரச்சனை இருந்தது. ஒரு 5-6 மாதமாக என்னுடைய இந்த வலது கையில் எலும்பு, இந்த தம் ஃபிங்கரில் இங்கே ஒரு எலும்பு எக்ஸ்ட்ராவாக இருந்தது ஃபாதர். எக்ஸ்ட்ரா போன் க்ரோத். ஐம் அ டீச்சர். எனக்கு இந்த கை இப்படி பிடிச்சி சாக் பீஸை பிடிக்கும்போது வலிக்கும். ஐம் அ ஹவுஸ் ஒய்ஃப். துணி துவைக்கும் போது எனக்கு வலிக்கும், சமைக்கும் போது எனக்கு வலிக்கும். ஒரு 5-6 மாதமாக இருக்குது ஃபாதர். எவ்வளோ டாக்டர் போய் பார்த்தேன், எவ்வளோ சிகிச்சையை பார்த்தேன். ஆனால் இந்த 6 மாதமாக இது குறையில, இது மேலே தான் ஏறிக்கிட்டு வருது இந்த போன் க்ரோத். நேற்று இந்த ஆராதனையில் நீங்கள் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருந்த பொழுது எல்லா உடம்புலையும் உறுப்புலையும் நான் சிலுவை போட்டு ஜெபித்தேன் ஃபாதர். அதுக்கு பிறகு நான் வீட்டில் போன பிறகு இந்த பிளஸட் ஆயில் எடுத்து என்ன பண்ணேன், அதை தடவிட்டு இங்கேயும் ஜெபித்தேன். இயேசுவின் இரத்தத்தால் இந்த எலும்பை கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லி நைட்டில் படுத்துட்டேன் ஃபாதர். காலையில் எழுந்து பார்த்தா அந்த எலும்பு இருந்த அந்த இடத்துல அந்த எலும்பு இல்லை ஃபாதர், நார்மலாகிடுச்சு என்னுடைய கை அப்படின்ட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுனுடைய இரத்தமும் தூய ஆவியின் அபிஷேகமும் இப்படி ஒரு ஹீலிங் பாருங்கள். ஃபிசிக்கல் ஹீலிங். த பவர் ஆஃப் த பிளட் ஆஃப் ஜீசஸ், த பவர் ஆஃப் த பிளட் ஆஃப் ஜீசஸ், த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அப்போ திருவிருந்துக்கு எவ்வளோ ஒரு வல்லமை பாருங்கள். இதை போட்டு அவங்க ப்ளஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு ஹீலிங் கிடச்சிச்சு. இங்கே ஒரு வாட்டி செப்டம்பர் 6ஆம் தேதி 2016 ஒரு பையன் இங்கே நடந்தான். 23, 24, 20 வயசு இருக்கும் பையன், அவ்வளோதான். மதுரவாயிலேருந்து வந்த பையன், ஒரு விமல்குமார். 10-12 வருஷமாக அந்த பையன் முடக்குவாதத்தில் இருந்த பையன். +2, 17 வயசு அவனுக்கு. இங்கே வரும்போது 23. அப்போ எத்தனை வருஷம்? 6 வருஷம் கிட்ட முடக்குவாதத்தினால படுக்கையாக இருந்த பையன். மதுரவாயில் தான் அவனுடைய பங்கு, சென் நந்தோனியார் பங்கு. அங்கிருந்து வந்தான், ப்ரேயருக்கு வந்தான், நைட்ரோஜல் பங்கெடுத்தான். அந்த நைட்ரோஜல் பங்கு அந்த ஒரு டைம் தாங்க அவன் வந்தான். அந்த டைமில் வந்தான். 6 வருஷமாக நடக்காது இருந்த பையன் அன்றைக்கி அழகாக நடந்துட்டு போனான். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் 1 மாதமாக இந்த ஜெபத்தை ஜெபிச்சுக்கிட்டு இருந்தான். ஃபோன் பண்ணி கேட்டான், ஃபாதர் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லும் பொழுது அவனுக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபம், டே உன்னுடைய உடல் உறுப்பில் ஒவ்வொன்றத்திலையும் போட்டு இயேசு ரத்தத்தால் கழுவி தூய ஆவியில் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிடான்னு. 1 மாதமாக ஜெபித்தான். இங்கே நைட்ரோஜலுக்கு வந்தான். நடக்க முடியாத பையன் அன்றைக்கி ஃபுல்லாக நடந்தான். அடுத்த மாதம் அந்த ஃபாலோயிங் மந்த் டிப் டாப்பாக ஷர்ட் டக்கின் எல்லாம் பண்ணி அழகாக வந்து ரெட்ரீட் அட்டன் பண்ணி சாட்சியம் சொல்லிட்டு போனால் இன்றைக்கி நல்லா பிஸ்னஸ் செய்கிறான், கல்யாணம் எல்லாம் ஆகி இன்றைக்கி குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். அதனால தான் பேரை சொல்கிறேன், பங்கை சொல்கிறேன். இது கதை கிடையாது. அன்றைக்கி வந்த யாராவது இருப்பீங்க இதுக்குள்ளே, அந்த நைட்ரோஜலில் வந்தவங்க இருப்பீங்க, அது கண்ணால் பார்த்தவங்க இருப்பீங்க. இயேசுவின் ரத்தம் அதனால் நோய்களிலிருந்து, பாவங்களிலிருந்து, சாபங்களிலிருந்து விடுதலை தரும். அதனால் உங்களுடைய இந்த தடை திருமண தடையை பெரிய ஒரு விஷயமா நினைக்காதீங்க. குழந்தை தடையை பெரிய ஒரு விஷயமா நினைக்காதீங்க. இயேசுவின் ரத்தத்தை கேட்டு ஜெபிங்க. ஆண்டவரே என்னுடைய பாவமாக இருக்கலாம், எனக்கு கிடைச்ச சாபமாக இருக்கலாம், ப்ளீஸ்
வாஷ் மீ வித் த ப்ரெஷியஸ் blood of Jesus and anoint me with the Holy Spirit. நாலாவது ஒரு தடை இன்னர் wounds, காயங்கள் இருக்கலாங்க, காயங்கள். நான்காவது தடை உங்களுடைய திருமணத்திற்கு தடை, உங்களுடைய காயங்களே இருக்கலாம். யார் தந்த காயங்கள்? 2 விதத்தில் காயங்கள் நமக்கு வருது. 1 மனிதர்கள் தரும் காயங்கள், 2 சூழ்நிலை நமக்கு தரும் காயங்கள். சிலவங்க அப்பா அம்மா சண்டை போடுறதே பார்த்து வளர்ந்த ஒரு குழந்தையாக இருக்கலாம். அவங்களுக்குள்ள அந்த உறவு இல்லை. இன்றைக்கி நீங்கள் ஒரு பொண்ணை தேடுறீங்க, இல்லை பையனை தேடுறீங்க. உங்களுக்கு தடை என்ன தெரியுமா இருக்குது? இங்கே அப்பா அம்மா சண்டை போட்டு இருந்ததை நீ மனசில் கேட்டு ஏற்றி அது உனக்கு காயமாக இருந்துக்கலாம். உனக்கே என்னைக்கோ தெரியாமல் ஒரு பயம் இருக்கலாம், திருமணத்தின் மீது பயம் இருக்கலாம். ஐயோ கல்யாணம் பண்ணணுமா நினைக்கலாம் நீ. ஆனால் இன்றைக்கி கல்யாணம் ஒரு ஆசை இருக்குது. 25 வயசாகிடுச்சு, 26 வயசாகுது, 30 வயசாகுது. ஸோ யூ வாண்ட் டு கெட் மேரிட், பட் யூ நெவர் நியூ தட் யூ ஹாவ் அ wound in you like this. உனக்கே தெரியாமல் இப்படி ஒரு காயம் உன்னை அலட்டலாம், இருக்கலாம். உன்னுடைய காயங்கள் உனக்கு தடை போடலாம். திருமண தடையாக இருக்கலாம், குழந்தை தடையாக இருக்கலாம், பணத்தடையாக இருக்கலாம், பொருளாதார தடையாக இருக்கலாம். அந்த காயங்கள் உனக்கு பயங்களை தரலாம். அண்ணனை பார்த்துருக்குற, இல்லைன்னா வேறு யாரையாவது பார்த்துருக்கலாம், கோயிலில் பார்த்துருக்கலாம். அந்த திருமணம், ஐயோ கல்யாணம் செஞ்சால் எனக்கு அதாவது ஆமோன்னு நீ என்னைக்காவது பயந்துருக்கலாம். 5 வயசில் நீ பயந்துருக்கலாம், 10 வயசில் நீ பயந்துருக்கலாம். ஆனால் இன்றைக்கி 30 வயசில் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னா கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. யூ மைட் ஹாவ் சம் தீஸ் கைண்ட் ஆஃப் இன்னர் wounds இருக்கலாம். இந்த இன்னர் wound உனக்கு தடையாகவே இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும் ஃபாதர்? இதுக்கு 3 விஷயம் பண்ணணும். இப்படி ஒரு காயங்கள் உனக்கே தெரியாமல் உன்னுடைய காயங்கள் இருந்தால், 1 ஆண்டவரே அந்த காயங்கள் எனக்கு தெரியும், சில டைம் எனக்கு தெரியலை, என்ன பண்ணணும்? ஆண்டவரே எனக்கு காயங்களை தந்தவர்களை நான் மன்னிக்கிறேன். அந்த காயம் எனக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனால் அன்கண்டிஷனலாக ஆண்டவரே எனக்கு காயங்களை தந்தவர்களை மன்னிக்கிறேன். 2 மறக்கிறேன். 3 ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே மன்னிக்கிறேன், மறக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இதை 3 சொல்லுங்க. உங்களுக்கு எந்த காயங்களெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதோ, எந்த காயங்கள், அது குழந்தை மட்டும் கிடையாதுங்க, ரிலேட்டட் டு யூ எந்த காயங்கள் இருக்கோ எல்லா காயங்களையும் மனசில் கொண்டு வந்து எழுதுங்க. ரைட் இட் டவுன். அந்த காயங்களை கிழிச்சு போடுங்க. ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம் சொல்கிறேன், உட்காந்து எழுதுங்க. உங்களுக்கு உங்களுடைய மனசு வழியாக வந்து இதெல்லாம் இன்னர் ஹீலிங் ரெட்ரீட் நடக்கும். நீங்கள் இந்த 1 நாள் தியானத்துக்கு வந்து போகிறீங்க, 1 நாள் தியானத்துக்கெல்லாம் வந்து போகிறீங்க. இந்த 1 நாள் தியானத்துக்கு வந்து போகிற என்னைக்காவது ஒரு 4 நாள் தியானத்துக்கு வாங்க. என்னைக்காவது ஒரு நாள், வாழ்க்கையில் ஒரு 4 நாள் இந்த ஷார்ட்கட்டில் வந்துட்டு குழந்தைய வாங்கிட்டு போகிறது, ஷார்ட்கட்டில் வந்துட்டு கல்யாணம் வாங்கிட்டு போகிறது, இந்த ஷார்ட்கட்டில் வாங்கிட்டு வேலை வாங்கிட்டு போகிறது, இந்த ஷார்ட்கட்டில் வாங்கிட்டு வந்துட்டு போகிறவங்க எல்லாமே உங்களுக்கு உண்மையாக சொல்கிறேன், என்னைக்காவது ஒரு 4 நாள் வந்து உங்களை இந்த வார்த்தையில் ஊற வைங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதனால் உங்களுடைய திருமண தடைக்கு இந்த 4 காயமாக இருக்கலாம், காயங்கள் பிரச்சனைகள் இருக்கலாம், தடைகள் இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய காயங்களுக்காக ஜெபிக்கும் அதே வேளையிலேயே உங்களுக்கு கிடைக்க போகும் ஒரு பொண்ணு, இல்லை உங்களுக்கு கிடைக்க போகும் ஒரு பையன், அவங்களுடைய காயங்களிலிருந்தும் அவங்களுக்கு ஹீலிங்காக நீங்கள் கேட்கணும். யுவர் உட் பி ஹஸ்பண்ட், யுவர் உட் பி ஒய்ஃப். இதெல்லாம் நடக்குமா ஃபாதர்? நீங்கள் அப்படி ஜெபிச்சு பாருங்கள். உங்களுக்கு கிடைக்கிற மனைவி காயங்கள் ஆற்றப்பட்ட ஒரு மனைவியாக கிடைப்பா. உங்களுக்கு கிடைக்க போகிற ஒரு மனைவி கணவன் காயங்கள் ஆற்றப்பட்ட ஒரு கணவனாக கிடைப்பான். மேபி உங்களுடைய கல்யாணம் தள்ளி போகிறதுனுடைய காரணம் அதாக இருக்கலாம். தம்பி ஜெபிடா ஜெபிடா ஜெபிடா. யாருக்காக ஜெபி? உனக்கு கிடைக்க போகிற மனைவிக்காக ஜெபி, காத்திருந்து ஜெபி. உங்களுக்கு தள்ளி போகலாம், உங்களுக்கு அப்போ கிடைக்க போகிற கணவனுக்காக ஜெபிக்கிறதுக்கான கால அளவாக இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு கிடைக்க போகிறவன் ரொம்ப காயப்பட்டவனாக இருந்தால் அவ்வளோ ஜெபிச்சு கெட் அ ஹீல்டு பர்சன், கெட் அ ஹீல்டு பர்சன் இன் யுவர் லைஃப். உங்களுக்கு கிடைக்க போகிற ஒரு குழந்தை காயப்பட போகிற ஒரு குழந்தையாக இருக்கலாம். கெட் அ ஹீல்டு பர்சன், கெட் அ ஹீல்டு சைல்டு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. அதனால் இந்த 4 தடைகள், இந்த 4 தடைகளை திரும்ப நம்ம ஆராதனையில் திரும்ப கொண்டு வந்து ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு 10 மணியிலையும் ஒப்பு கொடுத்து இரக்கத்தின் ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம். அந்த ஆராதனையில் ஆண்டவரே முழுமையாக இந்த 4 தடைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த 4 அல்லாமல் 5வது தடை இருந்தால் அதையும் ஒப்பு கொடுக்கிறேன். திருமண தடையாக இருக்கலாம், குழந்தை வரம் தடையாக இருக்கலாம், பொருளாதார தடையாக இருக்கலாம், உடல் நோய்கள் இருக்கலாம். எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் will be and should be healed today during this Holy Mass and during the adoration.